என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு கீழ்ப்படியணும், எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், கீழ்ப்படியும் பொழுது கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியணும் அப்படின்றத அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து பல வசனங்கள் மூலமாய் நம்ம தியானித்தோம். தேவன் அதை தான் விரும்புகிறார். மறுபடியுமாக 1 சாமுவேல் 15:22 நான் வாசிக்கிறேன். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் அவசியமானது, உத்தமமானது. அது தேவனின் எதிர்பார்ப்பு என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கீழ்ப்படிதல்ல இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி கீழ்ப்படிய போகிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35, 3, 4 வசனங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பாருங்க, இங்க வாசிக்கிறோம், அவர்கள் கையில் இருந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் புதைத்து போடுகிறார்கள். இப்போ யாக்கோபு குடும்பத்துக்குள்ள பயங்கரமான ஒரு புயல் வீசுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுடைய மகளாகிய தீனாள் அங்கே தீட்டுப்படுகிறாள். சீகேமூர் வாலிபர்களை அந்த யாக்கோபின் குமாரர்கள் அங்கே வெட்டி போடுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கலவரத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் மறுபடியுமாக யாக்கோபுக்கு தரிசனமாகி, பெத்தேலுக்கு நான் உன்னை சந்தித்தனே, உன் அண்ணனுக்கு பயந்து வரும்போது உன்னை சந்தித்த இடத்துக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். பலிபீடத்தை உண்டாக்குன்னு என்ன அர்த்தம்? தேவன் அங்கே கீழ்ப்படிய ஆண்டவர் நம்ம ஏவுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியவும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவும், தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் அங்கே எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில் பழைய ஏற்பாட்டோட பலிபீடம் முடிஞ்சிருக்கலாம், பலி செலுத்தும் காரியம் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பலிபீடம் கட்டுறோமா? உங்கள் ஜெப அறை தான் உங்கள் பலிபீடம் கட்டுற இடம். நீங்கள் ஜெப அறையில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிற அந்த இடம்தான் உங்களுடைய பலிபீடம் கட்டுகிற இடம். பலிபீடம் கட்டுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? கடைசியாக என்னைக்கு பலிபீடம் கட்டினீங்க? என்னைக்கு கடைசியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? என்னைக்கு கடைசியாக தேவனுக்கு உங்களை தந்தீங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் சேர்த்தவர் சொல்லுகிறார். சீகேமூர் கர்வாலி மரத்துக்கு கீழே அவங்கள எல்லாரையும் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரை போல வரவழைக்கிறார். அங்கே யாக்கோபு சொல்லுகிறத பாருங்க, 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாருங்க, எல்லா சாதாரணமான ஆட்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், எல்லாரும் பயங்கரமா அங்கே அந்த ஒரு வயதை எட்டினவர்கள். அப்போ இவங்க எல்லாருக்கும் யாக்கோபு சொன்ன உடனே அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் இப்பொழுது யாக்கோபுக்கு கீழ்ப்படுகிறாங்க. எல்லாரும் யாக்கோபுக்கு அங்கே முன்னால நிற்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கைகளில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை கொண்டு அதை புதைக்கிறதற்கு விட்டு கொடுக்கிறாங்க. இந்த கீழ்ப்படிதலுக்கு நான் ஒரு பேர் வைக்க விரும்புகிறேன், கிரயம் செலுத்தி கீழ்ப்படியுங்கள். நான் ஏன் இந்த கிரயம் என்று சொல்வேன் தெரியுமா? நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31, 34. ராகேல், யாக்கோபினுடைய மனைவியாகிய ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து, தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற சொரூபங்களை எடுத்து பாருங்க, ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அப்போ தன்னுடைய தகப்பன் ஞாபகார்த்தமாக கொண்டு வந்த சில சொரூபங்கள். யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல் செய்ததை பாருங்களேன். 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள்.
எங்கள் அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி அப்பாவுடைய ஞாபகார்த்தமாக சில சுரூபங்களை திருடி தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். அதுவும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். இப்போ வந்து இவன் எல்லா இடமும் தேடி பார்க்குறான், ஒன்றும் கிடைக்கல, போயிட்டான். ஆனால் இந்த சுரூபங்களை எல்லாம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3, 4 யாக்கோபு தன் வீட்டை சுத்திகரிக்கும் பொழுது ஒரு கட்டளை இடுகிறான். எல்லா அந்நிய தெய்வங்களையும் சுரூபங்களையும் வெளியே கொண்டு வாங்க, நீங்கள் ஒளிச்சு வைக்காதீங்க. ஒருவேளை எங்கள் அப்பா ஞாபகார்த்தமாக நான் வச்சிருக்கிறேன், நான் எப்படி இதை விடுவேன்? கீழ்ப்படுகிறேன், ஆனால் இதை மட்டும் நான் விட மாட்டேன். இது எவ்வளவு பெரிய பொக்கிஷன் தெரியுமா? இது எவ்வளவு விலைக்கரையன் தெரியுமா? இது என்ன மாதிரி காஸ்ட்லியான பொருள், இதை கொண்டு போய் நான் விடுவேனா? இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், எதுக்கு வேணாலும் நான் கீழ்ப்படுகிறேன், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி சொல்லி 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 பலர் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை அங்கே செவி கொடுக்காமல் மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லும் பொழுது அதை கிரயமாய் செலுத்தி பாருங்கள், கிரயமாய் செலுத்தி பாருங்கள். ராகேலுக்கு தெரியும் இந்த சொருமம் என்னால் தான் உள்ள வந்துச்சு, இது வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ யாக்கோபு சொன்ன உடனே கிரயம் செலுத்தி கீழ்ப்படிந்தால், இது யாக்கோபுடைய வார்த்தை மாத்திரமல்ல, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு இன்னைக்கு தடையாய் உங்க வீட்டில் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் அப்படிதான் சொல்லுகிறார். நீங்க பூர்வீகமா எதையோ ஒன்ன தகப்பன் ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி எதையாவது அபகரித்து வைத்திருக்கிறீங்களா? எதையாவது நீங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வச்சு இது என் கூட இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கட்டும் சொல்லி பூட்டி வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல அவர் கீழ்ப்படிய சொல்லுகிறார். கிரயம் செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? கிரயம் செலுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10 பாருங்களேன். ஆண்டவர் பாருங்க 10-11 அப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அடுத்த 11 கீழ்ப்படிந்தால், கிரயம் செலுத்தி கீழ்ப்படிந்தால், அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் என் ஆண்டவர் கேட்டுட்டாரா, என் ஆண்டவர் சொல்லிட்டாரா, பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், கிரயம் செலுத்துங்கள். 11 பாருங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இந்த நாளில் இதை மனப்பாட வசனமா குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் வரணும், என்னை ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றாரு, நான் கிரயம் செலுத்தி கீழ்ப்படிவேன். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு கிரயம் செலுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு அது பிடிக்கும், கர்த்தருக்கு பிடிக்கலையா அதை கிரயமா செலுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது தான், தேவன் அதை வெறுக்கிறாரா, தைரியமா கிரயம் செலுத்துங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு அந்த பேதுருவை பார்த்து, மீன் பிடிக்கும்படி ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, வலைகளை போடுன்னு சொல்றாரு 5ஆம் வசனத்தில். அப்போ பேதுரு சொல்றத பாருங்க, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுறேன். கிரயம் செலுத்தினான், நான் டயர்டா இருக்கிறேன், நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கிறேன், ஒரு மீனும் அகப்படலை, பட் நீங்க சொன்னதுக்காக நான் செய்கிறேன். கிரயம் செலுத்தி கீழ்ப்படிந்ததனால 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கிரயம் செலுத்துவோம். நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு கிரயத்திற்கும், கீழ்ப்படிதலுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு கிரயத்திற்கும் உண்மையாகவே ஆசீர்வாதம் உண்டு. அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கட்டும், உங்க இருதயத்தை அதன் மேல் பதித்து வைத்திருக்கலாம். கிரயம் செலுத்துங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கிரயம் செலுத்தி நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்று நாங்கள் கிரயம் செலுத்தும் ஒவ்வொரு முறையும் எங்களை எப்படியெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க என்பதை வேத வசனத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கும் யார் யாரெல்லாம் கிரயம் செலுத்த முடியாம போராடுறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பலன் தாங்க, உங்க பிள்ளைகளை கிரயம் செலுத்தக்கூடிய கிருபைகளை தாங்க, உங்க பிள்ளைங்க அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளட்டும், அதனுடைய பலனையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி வாழ்வாதார மையத்தின் மூலமாக வருகிற 7ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை முதற்கொண்டு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 9 மணி முதல்
மாலை 4 மணி வரைக்கும் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அலுவலகத்தில், அதாவது சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்தில் வைத்து ஜூட் பேக் தைக்க சொல்லிக் கொடுக்க நாங்கள் பயிற்சிக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதாவது சணல் நூலில் தைக்கிற ஒரு அழகான ஒரு பை. இது ரொம்ப முக்கியமாக இந்த நாட்கள் அதிக தேவைப்படுகின்ற ஒன்று. இது வாழ்வாதாரம் குன்றிய அல்லது விதவைகளாய் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக குறிப்பாக நாம் இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே இதை ரொம்ப நல்ல ரிசோர்ஸ்டு பர்சன் தூத்துக்குடியிலிருந்து வந்து இங்கே நமக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. விஸ்வவாணி குட் சமாரிட்டன் என்ற அந்த இயக்கத்தோடு கூட இணைந்து நாம் இதை செய்ய போகிறோம். எனவே இந்த பயிற்சியில் உங்களுக்கு தெரிந்த வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, குறிப்பாக அப்படி வருகிறவர்களுக்கு நல்ல தைக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அவங்க அப்படி தச்சு அவங்க நல்லா பழகிட்டாங்கன்னா அவங்கள நாங்களே வேலைக்கு ஏற்ற அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. 2-3 நாட்கள் தான் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி ஜனங்களை அனுப்ப நான் அன்போடு கேட்கிறேன். கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ட்ரைனிங் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். God bless you.